குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம் படி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் மாறுறார். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ஆடிப்பெருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனால் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக ஆடி மாதத்தில் இருப்பாங்க. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்போது தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இது ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான். சூரிய திசை அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா அரசியலாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக நிறையா வித புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்கே சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவாக யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போது ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போது என்னன்னா நிதிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்கள் இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு பெரிய மாற்றங்கள். இதெல்லாமே நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அந்த திட்டங்கள் செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கும், ஃபேவராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வரப்போகுது. ஏன் சடனாக இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதில் ஆல்ரெடி கடகத்தில் புதன் வக்ரமாக இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் புதனோட வீட்டில் போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, சடனாக ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததாக சனி வக்ரமாயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார்.
அப்போது எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆறு, குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஸோ நிறைய விபத்துக்கள், அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சூரியனோடு அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். அப்போ அஸ்தங்கமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைமில் அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேலே பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூஸ்வலாகவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து மெயினாக இந்த கிரக சேர்க்கைகள் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், மிதுனத்துக்கு வந்து ஒரு ஜாக்பாட்டு தான். குரு வந்து 2க்கு வந்துட்டாரு. ஸோ 7, 10க்குரியவர் வந்து இப்போ நல்லா வந்து கடகத்தில் உட்காந்து உங்களுக்கு நிறைய பணமழை கொட்ட போகிறாரு அப்படின்னால நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதத்தில் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். வை? பிகாஸ் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தொழில் சமுதாயம் சார்ந்தவங்க, 10 அப்படிங்கிறது இந்த தொழில் ஸ்தானம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குரு சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கமாகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும். நம்ம ஏதாவது மாற்றி பண்ணலாமா, பிஸ்னஸை வந்து இப்போ அப்கிரேட் பண்ணலாமா, நெக்ஸ்ட் லெவல் போகலாமா, அதற்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா. குரு பணம் கொடுப்பாரு. அதாவது வந்து என்னென்னா, மணி வராதுன்னு நான் சொல்ல வரல, மணி கொடுப்பாரு. ஆனால் அது வந்து விரயத்தை கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 5க்குரிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீசமாகிறாரு, 12க்குரியவர் நீசமாகிறாரு. அப்போ தேவையில்லாத செலவுகள், விரயங்கள். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களோட ரெகுலர் வருமானத்தை குறிக்கும். அப்போ வந்து என்ன அப்படின்னா, அதாவது 5க்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு, அதாவது என்ன அப்படின்னா, நம்ம நைட்டு போய் வீட்டில் போய் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இல்லை, நம்ம வெளியவே போய் சாப்பிடலாம், அங்கே சாப்பாடு நல்லா இருக்காது. ஆனால் அங்கே போய் ஒரு 1000, 2000 அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் கூட வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரியான ரெகுலர் வருமானம் தேவையில்லாமல் செலவாகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அந்த சுகஸ்தானத்தில் போய் அவர் போய் கெட்டு போகிறார், நீசமாகிறார் இல்லையா. அப்போ நீசமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தூக்கம், நிம்மதி கெடும். தேவையில்லாமல் யோசனை, ஓவர் திங்கிங் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா மிதுன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதன் வந்து வக்ர நிவர்த்தியை வந்துடுவார். அப்போ வக்ர நிவர்த்தியாக வரும்போது அவரோட சொந்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆனால் அந்த இடத்துல யார் இருக்காங்க, செவ்வாய் இருக்காங்க. அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி கோபம், அவசரம், எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இப்போவே பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாட், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு போய் என்ன பண்ணும், 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுக்கு பிடிச்ச அந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இப்போ நான் இதை யோசிச்சேன்னா இப்போ இதை உடனே பண்ணணும், அதுக்காக நான் செலவு பண்ணணும், அந்த ஒரு நிர்பந்தனைக்கு வந்து இங்கே நிற்பீங்க. அப்போ தான் நான் சொல்கிறேன் விரயங்கள் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் ஓகே, அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணிடுங்க. அப்போது இந்த மாத காலகட்டத்தில் வந்து பணம் வரும், அதிர்ஷ்டமும் வரும், எல்லாமே ஓகே. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க செலவு பண்ணுறதுக்கு. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்போ ஏதாவது ஒரு சுப விரயமா, ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்ச குருவாக இருக்கும்போது நகை வாங்கினீங்கன்னா அது டோட்டலாக நம்ம அந்த விரயங்கள் வந்து நகை வாங்கும்போது சூப்பர். அப்போ ரெகுலர் வருமானத்தை சேர்த்து வைத்து நகை வாங்கினீங்க அப்படின்னா அது அசட்டாக மாறும், அது சுப விரயமாக மாறிடும். அப்போ தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும். அப்போ வந்து லக்னத்தில் புதன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து வக்ர நிவர்த்தியாகி வரும்போது சில பேர்த்துக்கு வந்து லாஸ்ட் மந்த்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் போராட்டமாக இருந்திருக்கும், மாற்றங்கள் நிறையா இருந்திருக்கும், பிஸ்னஸில் சில மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. உச்ச குருவாக இருந்தாலுமே வந்து பண தேவைகளை கொடுத்துருப்பாரு, ஏதாவது ஒரு கண்டிப்பாக அசெட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து அஸ்தங்கமாகிறார். அப்போ ஒரு தொழிலில் ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாகும் போது என்ன ஆகும்,
நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் தவறாக போகும் அப்படின்னு அர்த்தம். அப்ப வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாம நீ இதை பண்ணு அதை பண்ணு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாட்டாதீங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பொது பலன்களே சொல்ல இந்த பேங்கிங் சார்ந்த நிதி நிலைகள்ல சில பிரச்சனை அந்த மிதுனத்துக்குமே வரும். அப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்க புதுசா தெரியாதவங்க கிட்ட சீட்டு போட்டு மாட்டிக்காதீங்க. தெரியாத இடத்துல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு ஷேர் ட்ரேடிங் பண்றேங்க அப்படின்னா செவ்வாய் கூட இருக்க வரைக்கும் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து வருமானத்துக்குரியவர் வந்து நீசமா இருக்கிறாரு. அப்போ அது நமக்கு தேவையில்லை. குழந்தைகள் விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் குழந்தைகளோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அப்போ இது எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டீங்க, இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இப்போ மிதுனத்துக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லா இருக்கும். ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள்ல என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்காரு அப்படின்னா அவர் வக்கரமா இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நீங்க சொல்றது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கல அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போ என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்றதுல பெஸ்ட் சொல்யூஷன், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாதிரி பார்ப்பீங்க, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் அதுல நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பா நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த பரிகாரங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேல நம்பிக்கை வரும். அப்ப ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்கு. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வில் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்கிறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன்.
அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.